ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலம் சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நான் இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையை பார்க்கும்போது ஒவ்வொரு மாதம், ஆங்கில மாதம், நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும், சிம்மராசி இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், ஒண்ணாம் பாதம் பார்ப்போம். சிம்மராசி இருக்கக்கூடிய மகம், சிம்மராசி இருக்கக்கூடிய பூரம், சிம்மராசி இருக்கக்கூடிய உத்திரம், ஒண்ணாம் பாதம், சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே ஒரு கிரகத்தினுடைய இருப்பு பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. அதுவும் குறிப்பா இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் போராட்டமான ஒரு வாழ்வு, பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்வைத்தான் சந்தித்து வந்தீர்கள். என்ன செய்வது ஏது செய்வது என்று ஒரு கலங்கித்தான் போய்விட்டீர்கள். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்யோன்ய குறைபாடாகத்தான் இருந்தது. அந்த வகையை பார்க்கும்பொழுது இந்த நவம்பர் மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரும். மற்ற கிரகங்கள் எதுவனுடைய உதவியும் இல்லாது, ஒரு பகவானுடைய பார்வையோ மற்ற கிரகனுடைய அரவணைப்போ ஆதரவோ இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரே ஒரு கிரகம் உங்களுக்கு துணை நிற்கின்றது சோழி பிரசன்னத்துல. அது யாருன்னு பார்த்தா செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர், ரத்தகாரகன் என்று சொல்வார்கள். அதிகாரம் படைத்த அரசு துறையில அமர வைத்து அழகு பார்ப்பவர் என்று சொல்வார்கள். அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாய் முழுமையாக துணை வருகிறார். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த காலகட்டத்துல சனி பகவானை சொல்ல வேண்டும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இந்த வக்ர நிவர்த்தி ஆகின்றது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பாத்தீங்கன்னா, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருக்கின்றார். அவர் வக்ர நிவர்த்தியாகி கண்டக சனியாகின்றார். மத்தத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரிதான். கவலையே படாதீங்க, துன்பம் வரும் வேளையில் சிரிங்க என்று கடுமையரசர் சொன்ன மாதிரி எந்த துன்பம் வந்தாலும் எதிர்த்து போராடுகிற ஒரு நிகழ்வு இந்த நவம்பர் மாதத்துல நடக்க போகுதுங்க. அதுதான் அது என்ன, அந்த நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன். சூரியனுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய ஒரு அருமையான வழியை சொல்லி தருகிறேன். அந்த வழியை மட்டும் நீங்கள் செய்து விடுவீர்கள். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்துல என்னுடைய அனுபவத்துல கண்டக சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். போராட்ட வாழ்வில் விடுபட்டவர்களை பார்த்திருக்கிறேன். வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி அடைந்தவர்களை பார்த்திருக்கிறேன். அந்த வகையில அருமையான சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமைகின்றது. பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கும் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த நாடு, இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா மலைகள் மட்டுமல்ல நதிகளும் தெய்வமாக வழிபடக்கூடியது. இது ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. தவித்த வாய்க்கு தண்ணீர் போல, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை உணவு போல நவம்பர் மாதம் 17 மட்டும் இந்த நவம்பர் மாதம் மறந்து விடாதீர்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கங்கைக்கு இடையான ஒரு நதி எதுன்னு பார்த்தா காவிரி நதி. அந்த காவிரி நதி ஓடுகின்ற ஏதாவது ஒரு படித்துறையில இறங்கி மனமுருக 3 முறை முங்கி கதிரவன் என்று சொல்லக்கூடிய ஆதித்தனை சூரியனை நீங்கள் வழிபாடு செய்துவிட்டாலே போதும். அதாவது கவலைகள் எல்லாம் கதிரவனை கண்ட பனி விலகுவது போல, கஷ்டங்கள் எல்லாம் கதிரவனை கண்ட பனி விலகுவது போல, துன்பங்கள் எல்லாம் கதிரவனை கண்ட பனி விலகுவது போல விலகி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழலை அமையும். ஏன்னு சொன்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன். அதாவதுங்க அதாவது சொல்லுவாங்க, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியிலிருந்து இப்ப கண்டக சனியா வந்திருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம், அந்த 3 பலமும் குறைந்த ஒரு நிலையில 3வது ஒரு பலம் சொல்வார்கள். அதுதான் சோழி பிரசனம். அந்த 3வது பலம் எதுன்னு பாத்தீங்கன்னா பித்ருக்களுடைய ஆசி, நம்முடைய முன்னோர்கள் ஆசி. வாழும் போது நம்மளை புரிந்து கொள்ளாதவர்களை அந்த பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வழிபாடு. இந்த மாதம் முழுவதுமே காலையில சூரியன் வழிபாடு செய்வதோடு சனி பகவானுடைய அருளை புரிகிறார். சொல்லுவாங்க கிராமத்துல, சாட்சிக்காரனை விட சண்டைக்காரங்கால விழுந்திருப்பா அப்படிம்பாங்க. அந்த வழி திருத்தணி அருகே பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயம் சென்று அந்த சனி பகவானுக்கு அங்க தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கையினாலே அபிஷேகம் செய்வீர்களானால் 2 சனி பகவானுடைய பாதிப்பு, சனி பகவான் எல்லாரையும் பாதிச்சிருவாரு. இந்த இந்த சிம்மராசிரியர்களை எல்லாருமே கஷ்டமும் துன்பமும் படுறாங்க இல்லைங்க. கர்மாவினுடைய பலன், கர்மா தான். அறிவு, திறமை, ஆற்றல் எல்லாம் இருந்தால் நாம் ஏன் வெற்றியை நோக்கி நகர முடியவில்லை என்றால் இதுதான் காரணம். அந்த வெற்றியை நோக்கி நகர்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் சூரியன். நவ கிரகங்களை இவன் தாங்க சுற்றுது. அந்த வகையில சூரியனுடைய அருளை பெற்று விட்டால் ஆத்மாவுடைய ஆத்மா, ஒரு மனிதனுக்கு இந்த ஆத்மா மட்டும் பலம் வாய்ந்து விட்டார்.
பித்துக்குடைய ஆசி மட்டும் கிடைத்து விட அற்புதம். மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 17ஆம் தேதி காவிரியில் நீராடுவதை. அந்த வகையில அற்புதமான ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல திருமண யோகத்தையும் பிரச்சனை இல்லாத வாழ்வும் கிடைக்கிற ஒரு மாதம் நவம்பர் மாதம் சிம்மராசி.